வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? ரட்டன் டாட்டா சொன்னது, அதாவது டாட்டா நிறுவன தலைவர். இவர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, அவர்கிட்ட ஒரு நண்பர் போனார். அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு நிறைய ஞாபகம் மறதி ஆயிடுச்சு, சின்ன சின்ன விஷயங்களை கூட மறந்துடுறேன். அதாவது குறிப்பாக அவர் பேனா வச்ச கூட அந்த பேனா வச்ச இடத்த மறந்து போயிட்டு தேடுறேன் அப்படின்னு அவர் டாட்டா கிட்ட சொன்னார். உடனே அதுக்கு டாட்டா சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்கிக்கிங்க. ரொம்ப மதிப்பான விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்கி வைங்க, அப்போ நீங்கள் நிச்சயம் மறக்க மாட்டீங்க அப்படின்னாரு. உடனே நண்பரும் ஒரு விலை உயர்ந்த பேனா வாங்கி வச்சு பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு 2-3 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் ரட்டன் டாட்டாவை சந்திக்க போனப்போ அவர் கேட்டார், உங்கள் ஞாபக மறதியெல்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு விலை உயர்ந்த பேனா வாங்கி நான் வச்சேன், அதிலிருந்து ஒரு நாள் கூட அந்த பேனா வச்ச இடத்த நான் மறக்கலை அப்படின்னாரு. உடனே அவர் டாட்டா சொன்னார், அதாவது எதுவுமே ஒரு மதிப்பானதாக இருந்தால் நம்ம நிச்சயமாக மறக்க மாட்டோம், என்ன இதை நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அதாவது இது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று. என்னென்னா, நம்ம உறவுகள் நட்பு வட்டம் எல்லாத்தையும் நம்ம நல்ல மதிப்பாக நடத்தினோன்னா, அவங்களுக்கு நல்லா மதிக்க நம்மளோட எப்போயுமே அவங்க ரொம்ப ஒட்டி உறவாடி இருப்பாங்க. அவங்கள ரொம்ப மதிக்காமல் ரொம்ப சாதாரணமாக நினச்சதுனால அவங்களும் விலகி போவாங்க. அதனால் நமக்கு எதுவுமே நம்மளோட ஒட்டி இருக்கணும், நம்மளோட கூடவே இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம மதிக்க ஆரம்பிக்கணும். அதாவது நமக்கு ஒவ்வொரு உறவுகளுமே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. கடவுள் உங்களுக்கு முன்னாடி தோன்றி ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாருன்னு வைங்க. அதாவது இப்படி வச்சுக்கலாமே, உங்கள் நெருங்கின ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை எவ்வளோ பத்திரமா வச்சுக்குவீங்க? ஏன்னா, ஆகா நம்ம ஃப்ரெண்டு நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பத்திரமா பாதுகாப்பீங்கள்ல. அதே மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்த பரிசுகள் தான் நமக்கு கூட உள்ள உறவுகள். கணவன் மனைவி, மகன் மகள், பேரன் பேத்தி, மருமகள் மருமகன், இவங்க எல்லாருமே கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. அந்த மாதிரி நீங்கள் நினச்சி அவங்கள எவ்வளவு தூரம் போற்றி பாதுகாக்கணும், எவ்வளவு தூரம் மதிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மதிப்பாக வச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட எல்லாருமே எப்போவுமே பிரியமாக இருப்பாங்க. அந்த உறவும் எப்போவுமே நல்லா நீடித்து நல்லா இருக்கும். அதனால் எல்லா உறவுகளையும் நட்புகளையும் நல்லா மதிக்க நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்த்துக்கள்.